ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ அவதார் தி லாஸ்ட் ஏர்பெண்டர் சீரிஸோடைய சீசன் 1 எபிசோட் 8. இதான் இந்த சீரிஸோடைய ஃபினாலே. போன எபிசோட் பார்த்துருப்போம். ஃபயர் நேஷன் வாட்டர் நேஷன் தாக்க வந்திருப்பாங்க. ஸோ எல்லாருமே இப்போ போருக்கு தயாராக இருக்காங்க. கமாண்டர்ஸோ சீக்கிரட்டாக ஒரு பிளான் வச்சுருக்கான். அவன் போகிற பிளான் என்ன, இந்த உலகமே அழிகிற அளவுக்கு வரப்போகிற பிரச்சனை என்ன, இதை சொல்கிற ஒரு எபிசோடு தான் இந்த எபிசோட் 8. ஸோ வளவளன்னு போய் டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட் இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். எபிசோடு 8 லெஜெண்ட்ஸ். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்கில் நம்ம ஆங், கட்டாரா, சாக்கா 3 பேர் ஆப்ப மேலே ஏறி ஃபைனேஷனுக்கு கப்பல் வந்துட்டுருக்குல அது தாக்க வருவாங்க. ஏன்னா அந்த கப்பல் அங்கே வந்தால் தானே போர் நடக்கும். கப்பல் அடிச்சிடும்னு சொல்லிட்டு இவங்க 3 பேர் அங்கே வந்திருப்பாங்க. ஆங்கோட ஏர் பண்டிங் யூஸ் பண்ணுவான், கட்டரோட வாட்டர் பண்டிங் யூஸ் பண்ணுவான். நம்ம சாக்கா உள்ள போய் இன்ஜின் ரூமில் இருக்கும்ல அது எல்லாத்தையும் உடச்சு தள்ளிடுவான். அதுக்காக கப்பல் மூவ் ஆகுதுல. எப்படி உள்ள கஷ்டப்பட்டு ஒரு கப்பல் டிஃபிட் பண்ணிடுவாங்க. திரும்ப ஆப்ப மேலே பறந்து அப்பாடா ஒரு கப்பலை தோக்கடிச்சிட்டோம், இன்னும் எத்தனை கப்பல் இருக்குன்னு பார்க்குறப்ப ஒரே ஷாக்கு. பார்த்தா அங்கே வர்றது 100கணக்கான கப்பல். எல்லா கப்பலையுமே இந்த மாதிரி அடிச்சுட்டு இருக்க முடியாதுல்ல, வசமாக மாட்டணும். போர் கண்டிப்பாக பெருசாக இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு எல்லோரும் பயத்தில் இருப்பாங்க. கட் பண்ணால் இந்த பக்கம் ஜூக்கோ வைப்பாங்க. ஜூக்கோ இப்போ அந்த கமாண்டரோட ஷிப்பில் இருந்து அவன் ஷிப்புக்கு வந்துட்டான். இப்போ உனக்கு என்ன செய்யணும் தெரில. எனக்கு கண்டிப்பாக கமாண்டர் போத்து எடுத்து போனார்னா அவதாரை பிடிச்சிருவாரு. பட் அதுக்கு நான் விடவே மாட்டேன். அவதாரை பிடிக்க நான் தான் இருக்கணும். எப்படி உனக்கு பிடிக்கலான்னு பிளான் போடுறப்ப இது அங்கிள் யாருக்கு பிடிக்கல. டே ஜூக்கோ, இன்னுமாட அவதார அழிஞ்சிட்டு இருக்க, இது ஒன்றும் டெஸ்டினி கிடையாது. இதே பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டால் இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் இதான் என் டெஸ்டினி. அவனை பிடிச்சா மட்டும்தான் என் வாழ்க்கையில் ஒரு நிம்மதியாக இருக்கும். நான் கண்டிப்பாக உனக்கு பிடிச்சி தெரிஞ்சு சொல்கிறப்ப சரி உனக்கு ஒரு வழியே இல்லை, நான் சொல்கிறேன். நீ வாட்டர் நேஷனுக்குள்ளே போகணுன்னா ஒரே வழி தான் இருக்குது. கடலில் மூழ்கி நீந்தி போயிட்டே இரு. ஏதோ ஒரு தின்னார் லேயர் இருக்கும்ல, உன் ஃபயர் பண்ணி யூஸ் பண்ணி அந்த பாறை உரிக்கிறு, நீ ஈஸியாக உள்ளே போயிடலாம். இதை ஒரு வழின்னு சொல்கிறப்ப நம்ம ஜூக்கோ சரின்னு போகிறான்னு இருக்கான். அப்போ ஜூக்கோக்கு அவன் அங்கிளை பார்த்து பெருமையாக இருக்கும். ஏன்னா சின்ன வயசுலேருந்து ஜூக்கோ ஒரு வழிகாட்டியாக இருக்காரு. அவன் எப்போ என்ன ஒரு முடிவு எடுத்தாலும் சரி அவரோட உறுதுணையாக இருக்காரு. அதனால் ரொம்ப பெருமைப்படுவான். அங்கிள், நான் உங்களை பார்த்து ரொம்ப பெருமைப்படுறேன். சொல்லப்போனால் லூட்டை நிறந்தப்ப அவரும் பெருமைப்பட்டிருப்பாரு. நீங்கள் ஒரு சிறந்த அப்பான்னு சொல்கிறப்ப இதை பார்த்து அங்கே ஐரோக்கு ஒரு மாதிரி இருக்கும். 2 பேர் ஹக் பண்ணி அங்கேருந்து பிரிஞ்சு போகிறாங்க. கட் பண்ணால் இந்த பக்கம் எல்லோரும் போருக்கு தயாரிட்டு இருப்பாங்க. அந்த ஊரில் படத்தில் போய் ஹார்ன் ஒரு பையன் இருக்கால, அவன் சாக்கா கூட பேசிகிட்டு இருப்பான். ஏன்னா சாக்கா அதுக்கு முன்னாடி ஃபைனல் சண்டை போட்டிருக்கால. ஸோ அவங்க என்ன மாதிரி சட்டை போட்டிருப்பாங்க, அது மெட்டலால் தோலா இது மாதிரி தெரிஞ்சுக்கலாம்ல. அதனால் சாக்காவும் அவன் தெரிஞ்சதை சொல்லிட்டு இருப்பான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க பிளான்லாம் போட்டுருப்பாங்க. அதே மாதிரி ஆங்க அரசரை பார்த்து அவள் தான் பிளான் பண்ணிட்டு இருப்பான். கட்டரை வழக்கம் போல் அந்த பாக்கோ தான் பார்க்க போவா. மாஸ்டர் பாக்கோ, இப்போ வார ஆரம்பிச்சிருச்சு, சொல்லுங்கள் நான் என்ன வேலை பண்ணணும், நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுன்னு சொல்கிறப்ப நாங்கள் தான் சொல்லிட்டோமே பெண்கள் போத்துட்டுக்கு வரக்கூடாது, நீ மரியாதை இங்கேருந்து போன்னு சொல்கிறப்ப இங்கே பாருங்கள், நீங்கள் உங்கள் கலாச்சாரம் பெருமளவு தூக்கி போடுங்க. இந்த போர்னு வந்துட்டா எல்லோருக்கும் ஒரே ஒரு நாயம் தான். நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம வீட்டை காப்பாற்றணும். அதே மாதிரி எங்களுக்கும் பாருங்கன்னு சொல்லி காட்டுறப்ப பார்த்து ஊரில் பெண்கள் இருப்பாங்களே, இவங்களும் வாட்டர் பண்ணி தெரிஞ்சவங்க, நாங்களும் ஹெல்ப் பண்ண தான் இருக்கோம். இப்போ சொல்லுங்கள் நான் என்ன தான் செய்யலாம்னு சொல்கிறப்ப அந்த பார்க்கவே மனசு மாறிடுவார். சரி நீங்கள் இந்த பகுதிக்கு போங்க, அங்கே போய் பாதுகாப்பு கொடுங்கன்னு சொல்கிறப்ப நம்ம கட்டராக்கு செம்மாப்பே போச்சு. ஸோ இவங்களும் வாரில் சண்டப்பட ஆரம்பிக்கிறாங்க. கட் பண்ண இந்த பக்கம் கொஞ்சம் சிவா காமிப்பாங்க. அவங்க அப்பா பின்னாடி போய்ட்டுருப்பா. அப்பா நானும் உங்களோட வரேன், போரில் சண்டை போகிறேன்னு சொல்கிறப்ப இல்லைம்மா நீ வரக்கூடாது, நீ சேஃபாக ரூம் ஒழிச்சுக்கணும்னு சொல்கிறப்ப அவளுக்கு கோவம் வருது. அப்பா நம்ம நாடு பிரச்சனை மாட்டிகிட்ருக்கு, நான் மட்டும் நீங்கள் அமைதியாக இருக்கணும்னு கேட்குறப்ப இங்கே பாருமா, இந்த நாட்டோட அடுத்த வாரிசு நீ தான், உன்னால தான் இந்த நாட்டை ஆள முடியும். இன்கேஸ் இந்த போல் எங்களுக்கு ஆச்சுன்னா கூட நீ தான் நாட்டு மக்களை பார்த்தாகணும். அதுக்காக சொல்கிறேன், நீ தனியாக ரூம்குள்ளே போ. சாக்கா நீ தான் அதை கேட்டு பிரின்சஸ் யூக்கு பொறுப்பு, நீ தான் இது கேட்டு அவங்க கூடயே இருந்து அவங்கள பார்த்துக்கணும்னு சொல்கிறப்ப சாக்காவை சேர்ந்து கூடயே இருக்கான். கட் பண்ணால் இந்த பக்கம் செம்மையாக சண்டை போயிட்டுருக்கு. பகல் ஆரம்பித்த சண்டை நைட் வரையும் போயிட்டுருக்கும். வாட்டர் நேஷனில் இருக்கவங்களும் முடிஞ்சளவுக்கு சண்டை போட்டே இருப்பாங்க. அப்போ அந்த வாட்டர் நேஷனில் ஒரு சின்ன பையன் இருப்பான். இவன் தான் இந்த கட்டாரா கிட்ட எனக்கு வாட்டர் பட்டினே சொல்லித்தாங்கன்னு கேட்டிருப்பான். கட்டாராவை பார்த்து மாஸ்டர் இதுக்கு நீங்கள் சொல்கிறேன்னு நான் கேட்பேன், நான் எங்கே போய் சண்டை போடணும்னு கேட்குறப்ப கட்டாராக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும். எனது நான் மாஸ்டரா, சரி நீ இந்த பக்கம் போ, அங்கே இருக்கிற மக்களுக்கு உதவி செய்யுன்னு சொல்கிறப்ப அந்த போய் சரி நாங்கள் போயிட்டுருக்கேன். இப்போ நைட் டைம் ஆயிடுச்சு, பார்த்து நிலாவும் பௌர்ணமியாக இருக்குது. அதாவது பௌர்ணமியாக இருந்தால் வாட்டர் நேஷனுக்காரங்க பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. நான் சீரிஸோட ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி தான் சோசன் காம்பட் வந்தப்போ ஃபயர் நேஷனுக்காரங்க பவர்ஃபுல்லாக இருந்தாங்க. கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் பௌர்ணமி அப்போ வாட்டர் பண்ணஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அதுக்கு ஆப்போசிட்டாக ஃபயர் நேஷன் அப்படி வீக் ஆயிடுவாங்க. இப்போ போய் நைட் சண்டை போட்டால் கண்டிப்பாக தோற்று போயிடுவாங்க. இதனால் அங்கிள் ஐயரை வான் பண்ணுவார், இங்கே பாரு கமெண்ட்ஸோ நம்ம இதுக்கு சண்டை போட தேவையில்ல, காலையில் விடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்காக சண்டை போடுன்னு சொல்கிறப்ப இவெல்லாம் கேட்க மாட்டான். என்கிட்ட ஒரு பிளான் இருக்குன்னு சொன்னல அது இதுதான் பாருங்கன்னு சொல்லி ஒரு கத்தி எடுத்து வைப்பான். பார்த்தா அவதார் குறுக்கு இருக்கார்ல அவரோட கத்தி தான் இது. என்கிட்ட ஒரு பிளான் இருக்குன்னு அவன் பிளான் சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலாக வாட்டர் நேஷன்கிட்ட 2 ஆன்மா இருக்குல்ல,
ஒன்று நிலவோட ஆன்மா, இன்னொன்று கடலோட ஆன்மா. நிலான்னு ஒன்று இருக்கிறனால தான் வாட்டர் பண்டஸ் பவராக இருக்காங்க. இந்த உலகத்தில் நிலாவே இல்லைனா வாட்டர் பண்டஸ் உருவாக இருக்க மாட்டாங்க. ஸோ என்ன பண்ண போகிறேன்னா நிலாவோட ஆன்மாவை கொல்ல போகிறேன். இதுக்கடுத்து இந்த உலகத்தில் நிலாவே இருக்காது. சொல்லப்போனால் வாட்டர் பண்டஸ் இருக்க மாட்டாங்க. 5 நேஷன் தான் உலக ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறப்ப அங்கிள் ஏற கோவம் வருது. என்னது நிலா வலிக்க போறியா? நிலா வலிச்சா இந்த உலகத்தோட சமநிலையை பாதிக்கப்படும். வாட்டர் நேஷன் மட்டும் இல்லை நம்ம நேஷன் பாதிக்கப்படும். உனக்குன்னா பைத்தியம் முடிச்சா கேட்குறப்ப இவெல்லாம் கேட்க மாட்டான். நான் நிலா வலிச்சு தீருன்னு சொல்லிட்டு இவன் சமூகத்தில் இருப்பான். கட் பண்ண இந்த பக்கம் ஆங் காப்பாங்க. அவன் போல சண்டை போட்டுட்டு இருப்பான். அப்போ அவனோட கண்ணுக்கு அவத்தர் குறுக்கு வருவார். ஆங் நான் எச்சிக்கு வந்திருக்கேன். என்னோட பழங்காலத்து கத்தியை என்னால் உணர முடியுது. 5 நேஷன் காரங்கிட்ட அந்த கத்தி இருக்குது. அந்த கத்தியை வச்சுருக்காங்கன்னா அது காரம் ஒன்று தான் இருக்கும். நிலாவோட ஆன்மாவை அவங்க கொலை ட்ரை பண்ணுறாங்க. நீ முடிஞ்ச அளவுக்கு மக்களை காப்பாற்று. நிலாவோட ஆன்மாவை மட்டும் கொண்டாங்கன்னா இந்த உலகத்தை காப்பாற்றவே முடியாது. இது சொல்லது வந்தேன்னு சொல்லிட்டு அவத்தார் குறுக்கு மறைஞ்சு போயிடுவார். இதை பார்க்குற ஆங்க் ஒன்றுமே புரியல. நிலாவோட ஆன்மாவா அது எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களும் தேட ஆரம்பிப்பான். கட் பண்ண இந்த பக்கம் போர் செம்மையாக போயிட்டுருக்கு. மேலே இருக்கிற பனிப்பாறையில் உடஞ்சி கீழே விழுந்துட்டுருக்கும். பார்த்தா ஒரு குட்டி பொண்ணு அங்கே இருப்பா. அவன் மேலே அந்த பாறை உழுவுற மாதிரி இருக்கும். கரெக்டாக அந்த மோமங்கிற குரங்கு வந்து அந்த குழந்தைய காப்பாற்றிடும். கரெக்டாக அந்த பாறை வந்து மோம மேலே விழுந்துடும். மோம கிட்டத்தட்ட சாகர நிலைமையில் இருக்கும். இதை பார்க்குற சாக்காக்கா அந்த பிரின்சஸ் யூக்கு என்னன்னு தெரில. அப்போது பிரின்சஸ் யூ ஒரு ஐடியா சொல்கிறாங்க. நீ என் கூட வா, உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டி போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க 6 மணிக்கு முன்னாடி கூட்டி போகிறா. பார்த்தா ஒரு தோட்டம் மாதிரி இருக்கும். அந்த தோட்டத்துக்கு நடுவில் சின்னதாக ஒரு குளம் இருக்கும். அங்கே பார்த்தா மொத்தமே 2 மீன் தான் இருக்கும். ஒரு மீன் வெள்ளை கலர்லையும் இன்னொரு மீன் கருப்பு கலரில் இருக்கும். இதுதான் நிலாவோட ஆன்மா, கடலோட ஆன்மா. இது எப்போவுமே ஒரு சமநிலையில் இருக்கணும். இன்கேஸ் இந்த 2 மீனில் ஒரு மீன் செத்து போனால் கூட இந்த உலகத்தை சமநிலையில் இருக்காது. இந்த உலகமே இருட்டாமான்னு சொல்லுவாங்க. அந்தப்போ இதுதான் எனக்கு உயிரை கொடுத்தது. நான் சின்ன குழந்தையா இருந்தப்போ சாகர நிலைமைக்கு போனல, அப்போ எங்கள் அம்மா இந்த குளத்துல நான் விட்டாங்க. நிலோட ஆன்மா தான் எனக்கு உயிரை கொடுத்துச்சு. அதே மாதிரி கண்டிப்பாக மோமோவை காப்பாற்றுன்னு சொல்லிட்டு அந்த குளத்துல மோமோ முக்குவாங்க. பார்த்தா அவங்க நினச்ச மாதிரி மோமோக்கு திரும்ப உயிர் வந்துடும். இதை பார்த்து சாக்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பான். அப்போ சடனாக வானத்தில் ஒரு சவுண்ட் கேட்க ஆரம்பிக்குது. பார்த்தா பெருசாக ஒரு பலூன் பறந்து வந்துட்டு இருக்கோம். உடனே சாக்கா அந்த பிரின்சஸும் ஒரு புதற்குள்ள ஒழிஞ்சிருவாங்க. இந்த பலூன் இதுக்கு முன்னாடி சாக்கா பார்த்துருப்பான். அதாவது எபிசோட் 5 நினைக்கிறேன். ஒமோஷூவில் இவன் சாயங்கிற சயின்டிஸ்ட்டை பார்த்துருப்பால, அவர் கூட 5 நேஷனுக்கு ஒரு வெப்பன் ரெடி பண்ணியிருப்பார்ல, அது இதுதான். இது வந்து நெருப்பு சக்தியை பயன்படுத்தி பறக்கிற ஒரு இது. அவங்க அது மூலமாக பறந்து இப்போ வாட்டர் நேஷனுக்குள்ளே வந்துட்டாங்க. இந்த சோகு தேவையானது என்ன? நிலாவோட ஆன்மா தானே, அதை கொண்டா போதும், இந்த போர் ஜெயிச்சிருவாங்க. தேடி பாருங்கன்னு சொல்கிறப்ப அங்கிள் ஐயரை வேணாம்னு சொல்லுவார். இங்கே பாரு, இந்த உலகத்தோட சமநிலை மாறி போயிடும். அது போய் இது ஒரு ஆன்மா. அந்த ஆன்மா எதுலாம் இருக்கலாம். சின்னதாக ஒரு பட்டையில் இருக்கலாம், இல்லை பெருசாக ஒரு பறவை கூட இருக்கலாம். அதை எங்கே போய் தேடுன்னு சொல்கிறப்ப அது உங்களுக்கு கஷ்டம் கிடையாது. நான் தேடிக்கிறேன்னு இவங்க தோட தேடிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் நம்ம சாக்காவும் பிரின்சஸ் யூவும் மறந்து பார்த்து இருப்பாங்க. கட் பண்ண இந்த பக்கம் ஜூக்கோ காமிப்பாங்க. அவங்க அங்கிள் ஐயரை சொன்ன மாதிரியே தனி குளிச்சுட்டு செஞ்சுருப்பான். தென் அவனோட ஃபயர் பண்டிங் யூஸ் பண்ணி எப்படியும் வாட்டர் நேஷனுக்கு வந்துடுவான். அதுக்காக அவதார் தேடி போயிட்டு இருப்பான். பார்த்தா அவதாரும் கட்டாராவும் அது நிலவோட ஆன்மா இருக்குல்ல, அது தேடுறதுக்காக போய் கார்டன் போயிட்டு இருப்பாங்க. அப்போ தான் கரெக்டாக ஜூக்கோ வருவான். ஹே அவதார், நான் உன்னை தேடி தான் வந்திருக்கேன். இந்த வாட்டி நான் விட மாட்டேன், மரியாதை எங்கூட வந்துருன்னு சொல்கிறப்ப அடா போடா, ஆனவொன்னு பிடிக்கிற வந்துட்டு இருக்கே. சரி கட்டாரா, இந்த வாட்டி நீ ஒன்று பார்த்துக்கோ, நான் போய் நிலவோட ஆன்மா தேர்ன்னு சொல்கிறப்ப கட்டாரா சரின்னு இருக்கா. இப்போ கட்டாராவுக்கும் ஜூக்கோக்கும் ஃபைட் ஆரம்பிக்குது. நம்ம ஜூக்கோ கட்டாராவை டம்மின்னு நினச்சிட்டு இருப்பான். பட் பார்த்தா கட்டாரா செம்மையாக வின் பண்ண ஆரம்பிக்கிறா. இதை பார்த்து இவனுக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஓ, நீ ஒரு ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணிட்டியா, முடிஞ்ச நான் தோக்கடின்னு சொல்லிட்டு செம்மையாக சண்டை போடுவாங்க. பார்த்தா கட்டாரா பாக்கெட் சண்டை போட்டிருப்பால, அவரோட டெக்னிக்கலை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. வாட்டரில் ஒரு ஷார்ப்பான ஐஸாக மாற்றி ஜூக்கோ பிடிச்சி வச்சுக்கிறா. பட் ஜூக்கோ நெருப்பாச்சு, அந்த ஐஸெல்லாம் உருக்கிடுறான். 2 பேத்துக்கு செம்மையாக தரமாக சண்டை வர ஆரம்பிக்குது. இந்த பக்கம் அப்படியே ஆங் காமிப்பாங்க. ஆங் நிலோட ஆன்மா பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த தோட்டத்தை வந்துட்டு இருப்பான். பார்த்தா முதல்ல சாக்கா இருக்கல, சாக்கா ஆங்க பிடிச்சி வச்சுக்கிறான். ஆங் நல்லா பாரு, கமாண்டர்ஸோ இங்கே தான் இருக்கான், நீ எதுவும் பண்ணாதுன்னு ஆங் பிடிச்சி வச்சுக்குவாங்க. இவனு அங்கிட்டு சுற்றி முற்றி பார்ப்பான். அப்போ குளத்துக்கு அந்த 2 மீனை பார்ப்பான். அந்த மீனை பார்க்கறதுக்கு இந்தியன் சிம்பிள் மாதிரி இருக்குது. இதே தான் அந்த புத்தகத்தோட குறிப்பில் போட்டிருக்கோம். ஸோ அப்போனா இதுதான் நிலோட ஆன்மா, இதை நான் பிடிக்க போகிறேன்னு சொல்கிறப்ப அங்கிள் ஐயர் எவ்வளோ வான் பண்ணுவார். பட் அதெல்லாம் கேட்காம இவளுக்கு ஒரு மீன் பிடிச்சிருவான். அவ்வளோதான், இந்த உலகத்தோட சமநிலை அப்படியே மாறி போகுது. இந்த உலகமே அப்படி சாப்பம் மாறுது. பார்த்து நிலாவே செக்கச்சவன் இருக்கும். அவ்வளோதான், இந்த உலகம் என் கண்ட்ரோலுக்குள்ள வந்துருச்சு. நான் இந்த உலகத்தை ஆள போகிறேன்னு சொல்லிட்டு அந்த மீன் பிடிச்சி வச்சுக்குவான். அப்போ தான் கரெக்டாக அங்கே வருவான். கமாண்டர்ஸோ அந்த மீனை உயிரோட விட்டுரு, இல்லைனா அந்த உலகமே அழிஞ்சுன்னு சொல்கிறப்ப அவன் கேட்க மாட்டான். அவதார், நீ ரொம்ப லேட்டு, இதுக்கிட்ட யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது, நீ பக்கத்தில் வந்தீங்கன்னா இந்த மீனை கொண்டுன்னு சொல்லுவார். இதை பார்க்குற ஆங்கனஸ்னே தெரில, அவர் சேர்ந்து சடா நெஞ்சிருவான். இதை பார்த்து அங்கிள் ஐயரோ சமகடு போயிடுவார். அவர் ஃபயர் பண்டிங் யூஸ் பண்ணி கமாண்டர் அட்டாக் பண்ணிடுவான். அவன் கையில் கிரிமின் கீழே விழுந்துடும். இதை கரெக்டான சான்ஸு. அந்த மீனை காப்பாற்றணுன்னு ஆங்கோட ஏர் பண்டிங் யூஸ் பண்ணுவான். அந்த மீன் அப்படியே காற்றுல தூக்குறப்ப இதை பார்த்து கமாண்டர் சமகடு போயிடும். இதுக்கும் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட அந்த கத்தி இருக்கும்ல, அதை எடுத்து அந்த மீன் மேலே குத்திடுவான். அவ்வளோதான், அந்த மீன் செத்து போச்சு. மூணோட ஸ்பிரிட் அழிஞ்சு போனோன்னே அவ்வளோதான், 3 அழிஞ்சு போயிடும்.
மூணு அழிஞ்சு போனால இந்த உலகமே பிளாக் அவுட் ஆயிரும். அவ்வளோதான், இதுக்கடுத்து வாட்டர் பண்டில்ஸ் பவரே இருக்காது. பெண்டிங் யூஸ் பண்ண முடியாமல் எல்லாம் ரொம்ப வீக் ஆயிடுவாங்க. நம்ம ஜூக்கவும் கட்டாராவும் சண்டை போட்டு இருந்தாங்களே, கட்டாராவால் வாட்டர் பெண்டிங் யூஸ் பண்ண முடியாது. வசமாக மாட்டினேன், என்கிட்ட செத்தேன்னு ஜூக்கு அட்டாக் பண்ண பார்த்துட்டு இருக்கான். ஆயிரத்துல இந்த பக்கம் வாட்டர் பெண்டர்ஸ் ரொம்ப வீக் ஆகிட்டாங்களே, ஃபயர் பெண்டர்ஸ் அவங்க அட்டாக் ஆரம்பிக்கிறாங்க. பார்த்து இந்த இடமே நாசமாயிட்டு இருக்கு. நம்ம ஆங்குக்கு ஒரு கனவு வந்துச்சுல, அந்த கனவு அப்படி நடந்துட்டு இருக்கோம். வாட்டர் நேச்சரோட டெம்பிளோட இடிஞ்சு விடும். பார்த்து அதில் தான் ஜூக்கும் கட்டாக சண்டை போட்டிருப்பாங்க. அவங்க மேலே எல்லா பில்டிங் விழுந்துட்டு இருக்கோம். இந்த பக்கம் நிறைய பேர் உயிரிழந்துட்டு இருப்பாங்க. அந்த ஃபயர் நேஷனோட அரசர் அந்த ஹானு படத்தில் இருக்கால, எல்லாம் செலவு ட்ரை பண்ணுவாங்க. பட் ஃபயர் நேஷனுக்காரங்க எல்லாரும் அடிச்சு நோக்கிட்டு இருப்பாங்க. இதை பார்த்து ஆங்க் ரொம்ப கஷ்டமாயிரும். அப்போ எல்லா அவதார் சொன்ன விஷயங்களும் அவன் மைண்டில் ஓடிட்டு இருக்கும். அவதாருங்கிறவன் எப்போ தனியானவன் தான். அவன் அந்த உலகத்தை காப்பாற்றுறதுக்கு இன்னைக்கு யோசிக்கக்கூடாது, என்றைக்குமே நீ அதை மட்டும் புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு எல்லா அவதார் சொல்லியிருப்பாங்களே, அவன் ஞாபகம் வரும். இப்போ தான் அவன் ஒரு முடிவு எடுக்கிறான். ஆக்சுவலி இந்த குளத்துக்குள்ளே 2 ஸ்பிரிட் இருக்கணும். அப்போனா தான் இந்த உலகத்தில் ஒரு சமநிலை உருவாகும். ஒரு அவதாரா இது என்னோட பொறுப்பு, நான் அதை பண்ணியே தீருன்னு சொல்லிட்டு ஆங்கனோட அவதார பொருள் யூஸ் பண்ண ஆரம்பிப்பான். பார்த்தா கிட்டத்தட்ட அந்த அவதார் ஸ்டேட்குள்ளே போவான். இவனே அந்த குளத்துக்குள்ள போக ஆரம்பிப்பான். இதை பார்த்து பிரின்சஸ் யூக்கு ஒரு மாதிரி இருக்கும். இன்கேஸ் ஆங் இந்த மாதிரி பண்ணானா அவ்வளோதான், அவனால் திரும்ப வர முடியாது. அவனோட ஆன்மாவே கொடுத்த மாதிரி ஆயிரும். இதுக்கு டேங்க் திரும்ப வர முடியாதுன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து சாக ஒன்றுமே புரியல. இப்போ ஆங் அவன் பவர் யூஸ் பண்ணி அந்த குளத்துக்குள்ள போயிடுவான். பார்த்து திடீர்னு ஆங் ஒரு பெரிய உருவம் மாற ஆரம்பிப்பான். ஏன்னா அந்த குளத்துக்குள்ள இருக்கிறது என்னது, கடலோட ஆன்மா தானே. கடலோட ஆன்மாவோட இப்போ ஆங் ஒன்று சேர்ந்துட்டான். பார்த்து ஜெயின் ஜாண்டிக்கா ஒரு பெரிய கிரியேச்சரை மாற ஆரம்பிப்பான். இதை பார்த்து கமாண்டர் ஜூக்கில் அள்ளு விட்டுரும். ரொம்ப ஆக்ரோஷம் மாதிரி எல்லா ஃபயர் பெண்டர்ஸும் தாக்க ஆரம்பிச்சிருவான். கரெக்டாக அப்போ ஜூக்கோ அந்த இடிச்சு போட கட்டில் இருக்கலேருந்து வெளியே வருவான். அந்த கிரியேச்சருக்குள்ள ஆங் இருக்கிறத பார்த்து அவதார் நீ இங்கே தான் இருக்கியா, உன்னை பிடிக்க போன்னு வரப்ப கரெக்டாக கிளைர் வருவார். டேய் இதுக்கிட்ட நீ பண்ண போகிறது வேஸ்ட்டு, ஏன்னா அவதார் செத்து போயிட்டான். இதுக்கடுத்து ஆங்க பிடிச்சாலும் உனக்கு எந்த ஒரு யூஸும் கிடையாது, வா நம்ம இங்கேருந்து போயிடும்னு சொல்கிறப்ப ஜூக்கோஸே நாங்கள் போகலாம் ட்ரை பண்ணுவான். பட் இதுக்குள்ள காரணம் யார், அந்த கமாண்டர் ஜோ தானே. மவனே உன்னை சும்மா விட மாட்டான்டா, உன்னால எல்லா பிரச்சனையும் சொல்லிட்டு கமாண்டர் ஜோவோட சண்டை போட ஆரம்பிப்பான். கமாண்டர் ஜோக்கு உன்னை பார்த்து ஆச்சரியமாக இருக்கும். ஏ ஜூக்கோ நீ சாகலையாடா, சரி அப்போ சாகலை என்ன, இப்போ உன்னை கொண்டுறேன்னு சொல்லிட்டு திரும்ப சண்டை ஆரம்பிக்குது. ஜூக்கோ கமாண்டர் ஜோவும் சமயம் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. பட் ஜூக்கோ தான் கொலகாண்டில் இருக்கால, அந்த கமாண்டர் ஜோவை அடிச்சு போட்டுருவான். அவரை கொல்லான்னு ட்ரை பண்ணுறப்ப அவரே ட்ரிகர் பண்ணிட்டு இருப்பாரு. ஏன்டா நீ என்ன உங்கள் அப்பா இன்னும் நம்பிட்டு இருக்க, பாவம் உங்கள் அப்பா ஒன்று வச்சு ஜாலியாக விளாண்டுட்டு இருக்காரு, பட் அது கூட தெரியாமல் நீ அவருக்கே கஷ்டப்பட்டு இருக்க. அவத்தரை பிடிச்சி கொடுத்துட்டா மட்டும் உங்கள் அப்பா கூட சேர்த்துக்குவாரா, உனக்கு இன்னும் உங்கள் அப்பா பற்றி தெரியலன்னு சொல்கிறப்ப இதை பார்க்குற தூக்கு ஒன்றுமே புரியல. உண்மையை சொல்லி நீ என்ன சொல்ல வர, எனக்கு ஒன்றுமே புரியலன்னு சொல்கிறப்ப டே எனக்கு இவ்வளோ பவர் கிடச்சிச்சில, இதில் யாரில் கிடச்சிச்சு, எல்லாத்துக்கும் காரணம் உன் தங்கச்சி தான். நீ இதெல்லாம் இன்றைக்கி மாஸ்க் போட்டு வந்து ஆங்க காப்பாற்றின, போகிறப்ப உன் கத்தி கீழே விட்டு போனேன், அந்த கத்தி உன் தங்கச்சிட்டு காமிச்சப்ப இது எங்கள் அண்ணன் கத்தி சொன்னா, ஸோ அப்படி தான் எனக்கு வந்தது நீ தெரிஞ்சிச்சு. அண்ட் அது போய் என் கிட்ட இருந்த படவீரர்கள் கிடச்சாங்களே, அதுக்குள்ளே காரணம் யார், உன் தங்கச்சி தான். அண்ட் அது போய் உங்கள் அப்பா உன்னை ஃபயர்ட் ஆக்கும்னு நினச்சிட்டு இருக்கியா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. உன்ன மாதிரி கணத்தில் தழும்பாங்கன்னு ஒருத்தனை அவர் இன்றைக்கி ஃபயர்ட் ஆக்க மாட்டார், அவர் அடுத்து ஃபயர்ட் ஆக போகிறது உன் தங்கச்சி அசுலா தான். அதனால தான் அசுலாவை ரொம்ப ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காரு. உனக்கு இது இன்னும் புரியலன்னு சொல்கிறப்ப இப்போ நமக்கே புரியுது. ஸ்டார்டிங்லேருந்தே ஓசாய் அசுலா கிட்ட எரிஞ்சு விடுவார்ல, அது காரணம் இதுதான். நீ இன்னும் கொஞ்சம் வீக்காக இருக்க, ஜூக்கோட பவர்ஃபுல்லாக இருக்கான், நீ ஸ்ட்ராங்காக மாறணும்னு தான் பொண்ணு ட்ரிகர் பண்ணியிருக்காரு. அப்படின்னா தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக மாறுவா, ட்ரெயின் பண்ண நினச்சிருப்பாரு. அதுக்கேற்ற மாதிரி அசுலாவை ஸ்ட்ராங்காக மாறியிருப்பா. இதெல்லாம் கேட்டோடனே ஜூக்குக்கு செம கடுப்பாயிருச்சு. சாவடான்னு சொல்லிட்டு அந்த கமாண்டர் ஜூக்கு ஒரே அடி, அவ்வளோதான், ஆள் பறந்து போயிடுவான். இப்போ தான் ஜூக்கோக்கும் அவங்க அப்பா பற்றி புரிய வருது. தன்னை வச்சு வளர்ந்துட்டு இருக்காரு, அவருக்கான 30 வருஷம் ஆதார் தடுக்கணும்னு நினச்சி அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். அங்கே லைராவும் இப்போ அதை புரிஞ்சுக்கிட்டியா, உன் டெஸ்டினி வேறு, நீ என் கூட வந்துருன்னு ஜூக்கோ கூப்பிட்டு அங்கே கிளம்பிடுறாரு. இப்போ ஆங் செம கோவமாயிருவான். இருக்கிற எல்லா ஃபைனேஷன் காரங்களையும் அடிச்சு நொறுக்கிட்டு இருப்பான். இதெல்லாம் கட்டாரம் பார்த்துட்டு இருப்பா. ஹே ஆங் உனக்கு என்ன ஆச்சு, நீ எப்படி உள்ள இருக்குன்னு கேட்குறப்ப ஆங்க் அதெல்லாம் காது வைக்காது. ரொம்ப ஆக்ரோஷமாக எல்லா ஃபைனான்ஸுக்கெல்லாம் அடிச்சிட்டு இருப்பான். இங்கே அப்படியே கட் பண்ணால் சாக்கா காமிப்பாங்க. சாக்கா அப்படின்ற சிஓவை பார்த்து, ஆமாம் உங்கள்கிட்ட தான் வேறு வழி இருக்கா, நிலவோட ஆன்மாக்கு உயிர் கொடுத்தா கண்டிப்பாக நிலை திரும்ப வந்துடும், வாட்டர் பண்ணிக்காரங்களுக்கு திரும்ப வாட்டர் பண்ணி கிடச்சிரும், உனக்கு எதாவது ஐடியா இருக்கான்னு கேட்குறப்ப அப்போ பிரின்சஸ் யூக்கோ ஒரு விஷயம் வருது. சூக்கோ என்னை மன்னிச்சிரு, எனக்கு இதோட்ட ஒரு வழியிலன்னு சொல்லிட்டு ஜூக்கோட காலை அப்படி ஃப்ரீஸ் பண்ணிடுவா. அப்போ தான் பிரின்சஸ் யூ ஒரு விஷயம் சொல்கிறா, இவ உடம்புக்குள்ள நிலவோட ஆன்மா பாதி இருக்குது, ஏன்னா சின்ன குழந்தை இருக்கிறப்ப நிலவோட ஆன்மா தான் அது பாதி உயிர் கொடுத்து இவளை காப்பாற்றிருக்கோம். ஸோ அப்புறம் நிலவோட பாதி உயிர் என்கிட்ட இருக்குது, நான் என்னோட ஆன்மா கொடுத்தா திரும்ப நிலோட ஆன்மா உயிரோடு வந்துடும், இந்த உலகத்துக்கு ஒரு சமநிலை பிறக்கும், திரும்ப நிலாவும் வந்துடும், நான் என்னோட உயிர் கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு பிரின்சஸ் யூ தயாராக இருப்பா. இதை பார்த்து சாக்காக்கு ஒரு மாதிரி இருக்கும்.
இருக்கும். வேணாம் வேணாம் கத்துறப்ப, இல்லை நான் இதுக்காக பிறக்கப்பட்டவ, சின்ன வயசுல சாக வேண்டியவ, இத்தனை வருஷம் வாழ்ந்துட்டேன், இதுக்கு மேலே நான் வாழ்ந்து ஒரு பிரயோஜனம் கிடையாது, என்னோட ஆன்மாவுக்கு உயிர் கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு அந்த விளக்குல மீன் இருக்கும்ல அதை கையில் எடுத்து வச்சுக்குவா. அவள் ஆன்மாவை அந்த மீன் மேலே செலுத்திட்டு இருப்பா. திரும்பவும் நிலாவோட ஆன்மாவுக்கு உயிர ஆரம்பிச்சிடும். நிலாவும் திரும்ப பழைய மாதிரி வந்துடும். இந்த உலகம் அப்படியே சமநிலைக்கு வந்துடும். வாட்டர் பெண்டர்ஸால் திரும்ப வாட்டர் பெண்டிங் பண்ண முடியும். இந்த உலகம் அப்படியே பல மாதிரி ஆயிரும். நேரத்தில் ஆங்குமே ஆதர் ஷிட்டில் இருந்தால இப்போ உலகமே சமநிலை ஆயிடுச்சு. திரும்பவும் ஆங்கு பழைய மாதிரி மாறிட்டான். கட்டார பேசுகிறதே உனக்கு இப்போ தான் கேட்குது. ஸோ திரும்ப ஆங்கு அவன் பழைய நிலைமைக்கு மாறிட்டான். ஃபைனேஷன்காரங்களாம் அவ்வளோதான் பையன் திரும்ப போயிட்டாங்க. இந்த போர் அப்படியே முடிஞ்சு போச்சு. பட் பார்த்தா நிறைய பேர் இறந்து போயிருப்பாங்க. இவங்க படை வீரர் ஹார்ன் ஒருத்தந்திருப்பால அவள் இறந்து போயிட்டான். அடுத்தப்போ கட்டாராவை ஒரு பையன் மாஸ்டர் கூப்பிட்டுருப்பால அந்த பையன் இறந்து போயிருப்பான். இதெல்லாம் பார்த்து கட்டாராவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி சாக்காவுக்கு பிரின்சஸ் யூ இருந்தா நினச்சி அவர் ரொம்ப வருத்தப்பட்டிருப்பான். அவளை நான் சாக விட்டுறக்கூடாது, அவள் சாகிறப்ப நான் வெறும் வெடிக்க தான் பார்த்துட்டு இருந்தேன். எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார், இவர் உதவாக்குறேன் வைக்க டெஸ்ட்டில் தோற்று போயிட்டு தான் சொல்லுவார். அதே மாதிரி தான் இப்போ நான் தோற்று போயிட்டேன், நானும் வேஸ்ட்டுன்னு சொல்கிறப்ப, இல்லை நீ இருக்கிறனால தான் என் பொண்ணு ரொம்ப தைரியமாக இருந்தா. சொல்லப்போனால் தனியாக இருந்திருந்தா ரொம்ப பயந்து போயிருப்பா. நீ ஒரு ஹீரோ, உன்னாலதான் இப்போ என் பொண்ணு நிலாவோட ஒரு கடலாக மாறிக்கான்னு சொல்கிறப்ப இதை பார்த்து சாக்காவுக்கு ஒரு மாதிரி இருக்கும். சாக்காவும் கொஞ்சம் மனசு மாறிட்டு இருப்பான். கட் பண்ண இந்த பக்கம் ஜூக்கோ காமிப்பாங்க. ஜூக்கோ கிளைரவும் சின்னதாக ஒரு போர்டில் தப்பிச்சு போயிட்டுருப்பாங்க. அப்போ கிளைரோ ஜூக்கோவை பார்த்து, சரி அடுத்த என்ன ஒன்று போகிறேன், வேறு ஏதாவது ஒரு பிளான் வச்சுருக்குன்னு கேட்பாரு. இதை பார்த்து ஜூக்கோக்கு ஒரு மாதிரி ஆயிரும். ஏன்னா இவனால என்னோட டெஸ்டினியாவே அவதாரம் வச்சுட்டு இருந்தான். பட் இப்போ அவதார் அவன் டெஸ்டினி கிடையாது. இதுக்கடுத்து அவன் வாழ்க்கையில் எதுவுமே கிடையாது. நம்ம வாழ்க்கை வேஸ்ட் பண்ணுறோன்னு இப்போ ஜூக்கோக்கு புரியுது. நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன், எங்கேயாவது ரெஸ்ட் எடுக்க மட்டும் போங்கன்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்கே கிளம்பிடுவாங்க. இப்போ இத்தனை மக்கள் இறந்து போயிருப்பாங்களே அதை நினச்சி ஆங்க ரொம்ப வருத்தப்பட்டிருப்பான். அவனை சமாதானப்படுத்துறதுக்காக சாக்காவும் கட்டராக வருவாங்க. ஆங்குக்கு இப்போ தான் அவன் மாஸ்டர் கேட்ஸ் சொன்னது போய் வருது. கேட்ஸ் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவார், நீ எப்பவும் பழசை மறந்துடு, பழசை நினச்சிட்டு இருந்தா உனக்கு எதிர்காலம் ஒன்று இருக்கான்னு சொல்லியிருப்பாரு. அது எனக்கு எப்போ தான் புரியுது. கூடி சீக்கிரத்தில் நான் அவதாரம் மாறணும், 4 பில்டிங் நான் கற்றுக்கணும்னு சொல்கிறப்ப நீ கவலைப்பட தேவையில்ல, நான் தான் வாட்டர் பண்ணி இருக்கல, நான் உனக்கு வாட்டர் பண்ணி சொல்லித்தரேன். ஒமஷுக்கு போனால் உன் ஃப்ரெண்டு கிங் பூமி இருக்காரு, அவர்கிட்ட எது பண்ணி கற்றுக்கலாம், அவ்வளோதானே. இதுக்கிட்ட நம்ம ஃபயர் பட்டு தான் தேவை. ஈஸியாக நீ அவதாரம் மாறான்னு சொல்கிறப்ப அவனும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பான். தென் அதுக்கடுத்து கட்டாராவை பார்க்குறதுக்கு மாஸ்டர் பார்க்குங்க வருவார். இவர் மனசே கட்டாராக தானே மாற்றினா எல்லாம் ரொம்ப விரும்பப்பட்டிருப்பாரு. இங்கே பாரு, உனக்கு எப்போ இங்கே வரனாலும் சரி நீங்கள் வரலாம், உனக்கான ருசி வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு வாட்டர் எடுத்து காமிப்பார். இது எங்களோட புனித நீ, இதை வச்சு நீ சண்டை போட்டினா உனக்கு இன்னும் பவர் அதிகமாகும், இதை என் பர்ஸை வச்சுக்கோன்னு சொல்கிறப்ப அவளும் சேர்ந்து வாங்கி வச்சுக்குவா. இப்போ அந்த வாட்டர் நேஷனு திரும்ப பழைய எல்லாமே மாறிட்டு இருக்கு. எல்லாரும் அந்த இடத்த திரும்ப புதுப்பிக்கலான்னு இருக்காங்க. கட் பண்ண இந்த பக்கம் ஃபைல விவசாய காமிப்பாங்க. மந்திரி வந்து விவசாயிகிட்ட பேசுவார், அரசரே ஒரு பெரிய பிரச்சனை, நம்ம படை வீரர்கள் நாதன் வாதல் டைப்பை தாக்க போயிருந்தாங்க, பட் நம்ம படை வீரர்கள் தோற்று போயிட்டாங்க, திரும்ப வந்திருக்கான்னு சொல்கிறப்ப அதை பார்த்து சிரிச்சு தான் இருப்பான். சொல்ல போனால் இது அவன் பிளானே கிடையாது, நான் எதுக்கு தேவையில்லாமல் அவங்கள போய் தாக்கல் நடத்தணும், என் பிளானே வேறன்னு சிரிச்சிட்டு இருப்பான். பார்த்தா கொஞ்ச நேரத்தில் அவள் பொண்ணு அசலாக வருவா. கூடவே ஒரு ஆளை கைது பண்ணி கொண்டு வருவாங்க. யாருன்னு பார்த்தா கிங் பூமி. இது எல்லாமே இந்த ஓசரோட பிளான் தான். இத்தனை வருஷமாக இவங்களோட எத்தனை நேஷனுக்குள்ளே பேந்திருக்க முடியாது, இதுக்கே அவர் பிளான் போட்டிருப்பான். வாட்டர் நேஷனோட போகிறது எடுத்து போனால் மற்ற நேஷனில் வீக்காக இருக்கும், இதான் கரெக்டான சான்ஸ்னு எத்தனை நேஷன் தாக்கிடலாம், அந்த இடத்த கண்ட்ரோல் கொண்டு வந்துடலாம், இதாக ஒரு பிளானாக இருக்கும். கிட்டத்தட்ட அவங்க தாத்தா போட பிளான் தான். ஓசா இதை மாதிரி பண்ணியிருப்பாரு. எத்தனை நேஷன் அட்டாக் பண்ணுறங்கிற பேரில் ஏர் நேஷன் வச்சிருப்பார்ல, அதே மாதிரி தான் தான் பொண்ணை அனுப்பி கிங் பூமி பிடிச்சிட்டாரு. சொல்லப்போனால் கிங் பூமி ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள், பட் அவராக தான் வாங்கிட்டு வந்து மாட்டிட்டாரு. இது ஏன்னு உங்களுக்கு போக பார்த்தா தான் தெரியும். சொல்லப்போனால் எர்த் கிங்டமே 2 இருக்கும். ஒன்று ஒமஷோ, இன்னொன்று பாசிங்ஸே. அதில் ஒமஷோ தான் இப்போ கைப்பட்டுட்டாங்க. இன்னொன்று பாசிங்ஸே இருக்குது. அந்த பாசிங்ஸே மட்டும் பிடிச்சா அவ்வளோதான், மொத்த எர்த் கிங்டமே என் கையில் வந்துடும். அதாவது அதுக்கடுத்து படம் எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு அவர் ஒரு பிளான் போட்டுருப்பாரு. அப்போ அந்த மந்திரி சொல்லுவான், அரசரே உங்கள் பையன் ஜூக்கவும் அந்த போரில் இருந்திருக்கான், பட் அவங்க எங்கேயும் தப்பிச்சு போனால் சொல்ல போகிறது, உங்கள் பையனுக்கு என்ன இருக்குன்னு கேட்குறப்ப என் பையனா அவன் திறமசாலி இருந்திருந்தானா கண்டிப்பாக நான் சர்வே ஆகியிருப்பான், ஒரு நாள் என்னை தேடி வருவான்னு சொல்லிட்டு ஃபயர்லாட் விவசாயி சொல்கிறாரு. இதோட அவதாருங்கிற இந்த ஒரு சீரிஸ் முடியுது. கடைசியாக ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன் இருக்குது. அது சீசன் 2 வரப்போதில்ல, அதுக்கு இன் மாதிரி பார்த்தா அந்த மினிஸ்டர் ஃபயர்லாட் விவசாயி ஒரு ரூம் கூட்டி போகிறாரு. பார்த்தா அடுத்து ஒரு சோஷன் காமெண்ட் வரப்போகுது, அதுக்கெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்து ஃபயர்லாட் விவசாயி ரொம்ப ஹாப்பி ஆகிட்டான். ஏன்னா சோஷன் காமெண்ட் வந்தால் ஃபயர் நேஷன் ரொம்ப பவர்ஃபுல் ஆயிரும். இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி நெருக்கல் வந்தப்பே இவங்க தாத்தா அந்த உலகத்தில் பாதி பிடிச்சிட்டாரு. இன்னும் அடுத்த ஒரு வாட்டி நெருக்கல் வந்தால் அவ்வளோதான், இந்த ஃபயர் நேஷன் தான் இந்த உலகத்தில் பவர்ஃபுல்லாக இருக்கும், மொத்த கிங்டம் அழிக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஓசை ஒரு பிளானில் இருக்காரு. அதாவது இந்த சோஷன் காமெண்ட்ங்கிறது 100 வருஷத்துக்கு ஒரு தடவை வரும். இன்னும் 6 மாதத்தில் அந்த சோஷன் காமெண்ட் வரப்போகுது. அது மட்டும் வந்துச்சுன்னா ஃபயர் நேச்சர் பவர்ஃபுல் ஆயிரும். ஸோ அதுக்குள்ளே நம்ம ஆங்கு எல்லா பண்ணியும் கத்த
ஆகணும். அப்படி 6 மாதத்துக்குள்ள எல்லா பெண்ணையும் கற்றுக்கலைன்னா அவ்வளோதான், ஓசாய் இந்த உலகத்தை ஆளான்னு வச்சுருவான். இதை சொல்லி தான் இந்த சீசன் 1 முடியுது. அவ்வளோதான் கைஸ், இந்த லைவ் சீரிஸ் முடிஞ்சு போச்சு. இது ஜஸ்ட் சீசன் 1 தான். மொத்தம் அனிமேஷனில் 3 சீசன் இருக்குது. சொல்லப்போனால் இது ஒரு 3 புக்கு, எர்த்து, வாட்டர், ஃபயர்னு. இந்த மொதல் சீசனில் ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் தான் கொடுத்துருப்பாங்க. அடுத்த சீசன் தான் இன்னும் வருத்தனமாக இருக்கும். நம்ம எதிர்பார்க்க ட்விஸ்ட்லாம் அந்த சீசனில் தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு இன்கேஸ் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சீசன் 2வையும் 3யும் அனிமேஷன் ஃபார்மேட்டில் போடுறேன். கண்டிப்பாக அந்த சீசன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக உங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சுன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான வெப்சைட்டை பற்றி தெரிஞ்சுக்க மிஸ்டர் ஹாலி சேனல் வச்சுக்கோங்க. உங்களோட இடத்துல நல்ல ஒரு ஆசமான வீடியோ மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் கைஸ்.